Hey guys, Assalamualaikum. Welcome to my channel Creators Craft by MS. இதுதான் நம்மளோட புதுசான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஒரு பாட்டில் ஆர்ட். ஓகேவா? ஒரே இல்லை 2 பாட்டில் ஆர்ட். நான் எப்படி இந்த 2 பாட்டில் ஆர்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறதா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸியாக தெரியும், பட் நான் ஒரு 4 மணிக்கூர் செலவு பண்ண ஒரு பாட்டில் ஆர்ட் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி பாட்டில் ஆர்ட் பண்ணணும்னு பிளான் இல்லை. சரி, நம்ம கண்ணில் ஒரு பாட்டில் பட்டுது, ஸோ அதை என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டில் ஆர்ட்டாக வீடியோ மேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பாட்டில் எடுத்து அதில் பட்ஸை பெயிண்டில் டிப் பண்ணி முதல்ல ஒரு கோடு போட்டு அதை இழுத்து விட்றது தான். 5 வாட்டி அப்படி பண்ணுனா உங்களுக்கு ஃப்ளார் ரெடி ஆயிடும். சரியா? இதுதான் உள்ளதில் ஈஸியான மெத்தடு. நான் பார்த்ததுலேயே இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான இருந்தது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மெத்தடை. வேறு எதுவும் இல்லை. அப்புறம் காய்ஸ் சொல்ல மறந்துட்டேன், நம்ம 1000+ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 1100+ சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளோட எந்த வீடியோவும் 1000 வியூஸை ரீச் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுதே. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணதுக்கு அந்த கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு வழியாக ஃப்ளாஷ் போட்டு முடிச்சுக்கிட்டேன். எப்படின்னா கரெக்டாக அந்த பாட்டிலோட ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ளாஷ் இருக்கிற மாதிரி, அதுவும் ரேண்டமாக அங்கங்கே இடம் விட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ஃப்ளார்ஸ் வேரியேட்டடாக இருக்கணும். சின்ன ஒரு இடத்துல நீங்கள் பெரிய ஃப்ளாஸ் வரைஞ்சிங்கன்னா அடுத்த இடத்துல சின்ன ஃப்ளாஸாக வரைங்க. அப்போ தான் அது சின்னதும் பெருசும் சின்னதுமாக அது அழகான ஒரு லுக் வரும். ஃபைனல் லுக்கை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியுது எப்படி வந்துன்றது. இதோ இருக்குது நம்மளோட ஃபைனல் லுக். அந்த ஹாஃப் ஃப்ளவர் லுக் இது தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மாஸ்கிங் டேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன் மாஸ்கிங் டேப்பை. என்கிட்ட ஒல்லி மாஸ்கிங் டேப் இல்லை, அதனால நான் குண்டு மாஸ்கிங் டேப்பை எடுத்து அதை குட்டி குட்டியாக ஒல்லி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிளும் கொஞ்சம் வேரியேட்டடாக இருந்தால் தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ட்ரையாங்கிள் ப்ளூ கலர்லேயும் இன்னொரு ட்ரையாங்கிள் ஒயிட் கலர்லேயும் மாற்றி ரேண்டமாக பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் அது அழகான ஒரு லுக் இருக்கும். அந்த லுக் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் பாருங்களேன் நீங்களே, அப்போவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாஸ்கிங் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுவும் ஒரு அழகான சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோ. ஆக்சுவலாக இந்த மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறதே ஒரு கலை தான். அப்புறம் எப்படி இருந்துன்றதை நீங்களே பாருங்களா மாஸ்கிங் டேப்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளாடி என்ன பண்ணினேன்னா, நம்ம க்ரியேட்டிவிட்டியை அழகாட்டு காமிக்கிறதுக்காக வேண்டி உள்ளுக்கு கொஞ்சம் பல்ப் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே கலர்ஃபுல்லாகவும் ப்ளஸ் லைட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதுக்குள்ளாடி இந்த பாட்டிலுக்கு மேலே லைட் செட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, இதில் லைட் செட் பண்ணதும் ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஈஸியான ஒரு பாட்டில் ஆர்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வெயிட் காய்ஸ், என் மைண்டு ஸ்டக் ஆகிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டேன் காய்ஸ். ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டு ஃப்ளார் ஷேப் பஞ்ச் ஹோல் என்கிட்ட இருந்தது, அதை யூஸ் பண்ணி ஃப்ளார் ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் ஃபோம் ஷீட்டை. அடுத்து இந்த ஃபோம் ஷீட் 3 ஆனத்தை எடுத்து அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாட்டு கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி
ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளார் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ். அப்புறம் என்னென்னா இந்த இது வந்து கொஞ்சம் காய விட்டுக்கிட்டு இந்த 3 இடத்த காய விட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த டூத் பிக் இருக்குது தெரியுமா, அந்த டூத் பிக்கை வச்சு சென்டரில் வந்து குத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ டக்குன்னு பார்க்க வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டாம்ப் அடிக்க யூஸ் பண்ணுறது மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலரில் வந்து இந்த ஃப்ளாரை டிப் பண்ணிவிட்டு ஃபோம் ஃப்ளாரை டிப் பண்ணி எடுத்து ஆக்சுவலாக வந்து செக் பண்ணினேன். ஃப்ளார் பேட்டர்னில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுன்றத. பரவாயில்லை காய்ஸ், நமக்கு வந்து இப்போ அந்த ஃப்ளார் அவுட்புட் கிடைக்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அந்த பாட்டிலில் வந்து அந்த ஸ்டாம்பர் யூஸ் பண்ணினேன். ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டாம்பர். ஓகேவா காய்ஸ், அவசரத்துக்கு நமக்கு கிடச்ச பேர். இந்த ஸ்டாம்பரை யூஸ் பண்ணி பெயிண்டில் டிப் பண்ணி அதை யூஸ் பண்ணி வந்து ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த ஃப்ளாரை எப்படி போட்டேன்னா மேலேருந்து கீழே அப்படி ரேண்டமாக தான் போட்டேன். அழகாக வந்துச்சு. ஆக்சுவலாக க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் எனக்கு பிடிச்ச லைட் ப்ளூ கலர் வரையா நல்ல க்யூட்டாக தெரிஞ்சிச்சு பார்க்கவே. ஸோ இந்த ஃப்ளார் எப்படி இருந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுதேன். அப்புறம் மறக்காமல் நீங்கள் எந்த ஊருன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட புது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. நம்மளோட ரேண்டம் ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா கைஸ், நம்மளோட அடுத்த ட்ரீம் என்னென்னா அடுத்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணுன்றது தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இது வந்து நடுவில் நான் பண்ண ஒரு சில சொதப்பல்ஸ் இதில் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரீமான 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக நான் என்ன பார்க்கேன்னா ஒரு வீடியோவாவது 1000 வியூஸ் கடந்து போகணுன்றது தான் என்னோடய அடுத்த அச்சீவ்மெண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 2 பாட்டில் ஆர்ட்ஸும் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.